பேட்டி கொடுக்கறது என்னென்னமோ பேசிட்டு தெரியுறாப்பா அந்த தம்பி. நான் எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, அப்புறம் சொல்லியிருக்காரு அவருக்கு தத்தகாரம் கூட தெரியாதுன்றிருக்காரு. எனக்கு 20 படம் பண்ணியிருக்கேன், எத்தனை பாட்டு ஹிட்டு பாட்டு கொடுத்துருக்கேன், ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தாங்களோ அது டியூனே வேறு. நாங்கள் தான் அதை டியூனுக்குள்ளே நானும் தேவாசாரும் கொண்டு வந்து ஒரு புது கவிஞரை வச்சு அது பண்ணோம். தத்தகாரம் எனக்கு தெரியாதுன்னு ஒரு டேரக்டர், இத்தனை படம் பண்ண டேரக்டரை பற்றி சொல்கிற இந்த தம்பியை நாளைக்கு எந்த டேரக்டரு கூப்பிடுவாங்க? எனக்கு வருத்தமாக இருக்குது. எனக்கு நிறைய டேரக்டர் ஃபோன் பண்ணாங்க, டேரக்டர் யூனியன்லேருந்து பண்ணேன். என்ன சக்தி சார் உங்களை பற்றி இந்த மாதிரி சொல்கிறாங்க, விடுங்க சின்ன பையன் ஏதோ சொல்கிறாப்பா அப்படின்னு தான் நான் அது பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டேன். அவருக்கு தத்தகாரத்தை பற்றி தெரியாது. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் வந்து 8 கோடி ரூபாயில் படம் பண்ண சொன்னார், இவர் 15 கோடி ஆக்கிட்டார். அதனால் வந்து அது வந்து இல்லைன்னா படத்தை வந்து அவர் நிறுத்திடுவார். அதனால தான் இப்போ அப்போ சொல்லாமல் ஏன் அப்போ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், நான் என்ன மெட்ராஸில் தானே இருக்கேன், அமெரிக்காவில் இருக்கேன், வீட்டுக்கு வந்து சட்டையை பிடிச்சி சண்டை போடு, ஏன் மீடியாவில் இப்படி சொல்லிட்டு இருக்க? நான் இங்கே தானே இருக்கேன், நீ எழுதுனல்ல, வீட்டுக்கு வா, ஏன் சார் இப்படி பண்ணி கேளு, ஏன் இப்படி பின்னாடி 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 வந்து பேட்டி கொடுத்துட்டே இருக்கிற? உண்மையிலே நீ அதை எழுதியிருந்தா வீட்டுக்கு வந்து நேரடியாக நான் தான் எழுதுனேன்னு ஆர்த்தண்டிக்காக சொல்ல வேண்டியதானே? சொல்ல முடியாது, ஏன்னா அதில் உண்மை இல்லை, அதுதான் உண்மை. அதனால தான் இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறது, பத்திரிக்கை அவருக்கு வேண்டிய ஒரு 4-5 பேரை செட் பண்ணுறது, அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் போடுறது, இதெல்லாம் ரொம்ப கீழ்த்தரமாக இருக்குது, ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. நீ போராடி ஜெயிச்சு வா, நீ உன்னோட இதை அப்படி. நான் சத்தியமாக என் குழந்தை மேலே ஆணையாக சொல்கிறேன், இன்னொருத்தர் எழுதின பாட்டுக்கு நான் கண்டிப்பாக பேர் போடலை. இது வந்து என்னை சேர்ந்த எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த சாகிற வரைக்கும் சினிமாவில் இருப்பேன், ஐ லவ் சினிமா. அந்த மாதிரி ஒரு 3rd கிரேடான கேரக்டர் நான் சத்தியமாக கிடையாது. ஒரு பேர் போடுறதுல எனக்கு இது கிடையாது. ஆனால் இதையே ஒரு நாகரிகமாக என்கிட்ட வந்து பர்சனலாக ஏதாவது கேட்டிருந்தா கூட ஏதாவது நீ மீடியாவை கூப்பிட்டு நீ அசிங்கப்படுத்துறது, அப்புறம் வந்து 8 கோடி படத்தை வந்து 8 கோடி எப்படிங்க 15 கோடி ஆக்க முடியும்? எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது கெட்ட பேர் இருக்கா? சக்தி சிதம்பரம் வந்து ஒரு ஷார்ட் டைமில் படத்தை முடிச்சிருவார், ஒரு காமெடி படம் எடுக்கும். இதுதான் நான் வாங்கியிருக்கேன். படம் வந்து 18-19 படம் பண்ணியிருக்கேன், 10 படம் ஹிட்டு, 4 படம் ஆவரேஜ், 4 படம் ஃப்ளாப். ஸோ ஒரு லைம் லைட்டில் இருந்துக்கிட்டே இருக்கேன். என் கூட இருக்க நிறைய டேரக்டர் இல்லை, ஆனால் இன்னைக்கு நான் படம் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன், நான் ஓயிறதே இல்லை. என்னையை வந்து சும்மா வந்து ஒரு ஒரு இதில் உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து பேட்டி கொடுக்குறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் வர சொல்லியிருக்கேன் சார். இதுதான் சார் உண்மையை நடந்தது. சார் அதான் சார் 4 பேர் வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, இது நாகரிகமான கேள்வி. அதுக்கு முன்னாடி நான் அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரூமில் வச்சு என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டாங்க, அதுக்கு நான் நாகரிகமாக பதில் சொன்னேன். அவங்க வந்து நின்னதை ஒரு சத்தம் கொடுத்து, ஒரு சவுண்டு கொடுத்து, ஏதோ பிரச்சனை சார், கேள்வி கேட்கல சார், அவங்க பதில் சொல்கிறாங்க சார். அப்போ நான் என்ன சார், இப்போ நான் விளக்கம் இப்போ நான் கொடுக்குறேன். அதனால தான் நான் அங்கேருந்து வந்தது என்னென்னா, அது வார்த்தை தடிப்பாக இருக்கு சார். அவங்க விட்டால் தகராறு பண்ணுற மூடில் இருந்தாங்க சார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார், நீங்கள் அந்த பாடியில் அங்கே கை இப்படி வச்சுட்டு ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க சார். நான் அதுக்கு வரலை சார், நான் அதுக்கு வரல, எனக்கு அது நோக்கம் இல்லைல்ல. நான் படம் பண்ணுறேன், நான் தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நான் அதுதான் நோக்கம். அதுக்கு அப்படின்னா நான் கொடுத்துருப்பேன் சார். சார் நான் நல்ல மூடில் ஒரு ப்ரொடியூசர் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு, படம் 4 நாளில் ரிலீஸ் ஆக போகுது, 3 வருஷம் கழிச்சு என் படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு சந்தோஷமாக ஒரு கல்யாண வீடு மாதிரி இருக்குது சார். அது ஒரு கருமாதி வீடாக ஆக்கக்கூடாதுன்றதுனால தான் சார் நாகரிகமாக அது பெருசாக்க. அதுக்கு ஒரு மாதிரி கைகலப்பாக இருக்கும், ஒரு கலகலப்பான இடம் கைகலப்பு ஆகக்கூடாதுன்றதுனால தான் நான் அமைதி காத்து மௌனமாக வந்துட்டேன் சார். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. உங்கள் எல்லாரும் நான் லவ் பண்ணுறேன். நான் எல்லாரும் எனக்கு